இந்த வீடியோ காண வந்திருக்க அனைவரையும் பிரெயின் பூஸ்டர் என்ற சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இங்கிலீஷ் கிராமரில் லெசன் நம்பர் 3 பார்ட் 2 பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நாங்கள் ப்ரெசன்ஸ் பற்றி படித்து விட்டோம். இன்று பாஸ்ட் டென்ஸில் 4 இதையும் பார்க்க போகிறோம். முதலாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே நம்ம கூறியபடி 3 பர்சன் எடுத்துக்கொள்ள, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை முன்னிலை படத்தில் இங்க நம்ம சிங்குலர் ப்ளூரல் என்று பேசிக் கொள்வாங்க. இது டேபிளாக போட்டுக்கொண்டாலும் எளிமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் என்பது ஐ, நான். கோ என்பதற்கு பாஸ்ட் டென்ஸ் வென்ட். ஐ வென்ட், நான் போகிறேன், போகிறேன். நான் போனேன், சென்றேன். we went. செகண்ட் பர்சன் யூ. யூ went, நீ சென்றாய். You went, நீங்கள் சென்றீர்கள். He, she, it, ராமா எல்லாத்துக்கும் went. அவன் போனான், அவள் போனாள், அது சென்றது, ராமா சென்றான். they என்பது plural, third person plural, they went. அவர்கள் சென்றார்கள், அவைகள் சென்றன. இங்க வரக்கூடிய கீவேர்டு என்ன என்றால், எப்படி கண்டுபிடிப்பது? லாஸ்ட் வச்சு எந்த வார்த்தை வந்தாலும், இயர், எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் ஃப்ரைடே, எஸ்டர்டே, ஒன் டே, ஒன்ஸ். கதைகள் ஆரம்பிக்கும் போது ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒன்ஸ், ஒன் டே, எல்லாத்துக்கும் கதைகளுக்கு அவ்வளோ பாஸ்ட் ஆகும். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது அதே மாதிரி 4 கட்டங்களாக பிரித்துக் கொண்டது மிக எளிது. Singular, plural. First person, second person, third person. I was going. நான் போய்க்கொண்டு இருந்தேன். We were going. நாங்கள் போய்க்கொண்டு இருந்தோம். You were going. நீ போய்க்கொண்டு இருந்தாய். நீங்கள் போய்க்கொண்டு இருந்தீர்கள். He was going. She, it, Rama. எல்லாத்தையும் எழுதலாம் வேணும். She was going, it was going, Rama was going, they were going. அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள், அவைகள் போய்கொண்டிருந்தன. ஒரே ஒரு வித்தியாசம், was வரணும். இங்கு ப்ளூரல் ஃபார்முக்கு
ஸ்கொயர் வரணும். கீவேர்டு when. When he was going, I met him. When he was going, I met him. ரெண்டு நிகழ்ச்சி நடக்கும். ஒன்று வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் நடக்கும், ஒன்று வந்து பாஸ்ட் சிம்பிளாக நடக்கும். அடுத்தது மூன்றாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு had. I had gone. You had gone. We had gone. Had gone. You had gone. They had gone. He had gone. He had gone. It had gone. Rama had gone. நான் போயிருந்தேன் முடிந்து விட்டது. பாஸ்ட் டென்ஸ்ல போயிருந்தேன். we had gone. நாங்கள் போயிருந்தோம். நீ போயிருந்தாய். நீங்கள் போயிருந்தீர்கள். அவன் போயிருந்தான். அவள் போயிருந்தாள். அது போயிருந்தது. ராமா போயிருந்தான். அவர்கள் போயிருந்தார்கள். அவர்கள் போயிருந்தார்கள். இதை மெயினாக நீங்க பார்க்க வேண்டிய ரெண்டு வேர்டு பிஃபோர் ஆஃப்டர். ரெண்டு வார்த்தை வராமல் இது எழுத முடியாது. பிஃபோர் ஹி வென்ட் to school, he had finished his homework. ரெண்டு நிகழ்ச்சி நடக்கும். ஒன்று பாஸ்ட் சிம்பிளில் இருக்கும், ஒன்று பாஸ்ட். பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்பாக அவன் தனது ஹோம் ஒர்க்கை முடித்து விட்டான். அதில் பிஃபோர் இல்லை ஆஃப்டர் வரும். ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம் ஒர்க். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஷன். இது வந்து அதே மாதிரி தான் ஹேட் பீன் கோயிங். எல்லாத்துலேயும் போட்டோன்னே தான் ஹேட் பீன் கோயிங். எல்லாத்துக்கும் ஹேட் பீன் கோயிங். ஃபுல்லாக ஹேட் பீன் கோயிங். இதுலேயும் அதே மாதிரி பிஃபோர் after. Present perfect conditions is things for the past 10 years வந்த மாதிரி இதில் என்ன வரணும்? பிஃபோரும் ஆஃப்டரும் வரணும். Before he had been coming to this village. Before he had been coming to village, he finished all his work. ஒன்று பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் வரும், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் வரும், சின்ஸ் ஃபார் வரும், அது கூட பிஃபோர் ஆஃப்டர் வரும். இத்துடன் இந்த இரண்டாவது பார்ட்டை முடித்துக்கொள்கிறேன். இதற்கு முன்பாக சிம்பிள் ப்ரெசன்ஸ் முடித்து விட்டோம், பாஸ்ட் டென்ஸ் முடித்துவிட்டோம். நாளை அடுத்த வீடியோவில் நாம் ஃபியூச்சர் டென்ஸை பார்ப்போம். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.